குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 செமஸ்டர் எக்ஸாம்ஸை எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டடி அப்ரோச் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு. ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஆல்ரெடி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ அதோட சப்ஜெக்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேங்களா. ஸோ யூனிட் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஓரளவு கவர் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா OCS 351 ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு. தென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் ஜென்ரலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதோட கோர் கான்செப்ட்ஸ்னால் என்ன ஓகேங்களா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டைப்ஸு, அதில் வந்து வேரியஸ் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏஐனா என்ன அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். தென் யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் இன் ஏஐயில் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ்லாம் நீங்கள் 1 by 1 படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் 2ல் ஓகேங்களா. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெல் டிஃபைன்டு ப்ராப்ளமு, டிஸ்கிரைப் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்ஃபார்ம்டு அண்ட் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச்சு, டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா நான் சொன்னதில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட் ஆல்ஃபா பீட்டா ப்ரோனிங் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கேம் பிளேயிங் ஓகேவா. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 இது வந்து மிஷின் லேர்னிங், இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ யூனிட் 3 இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன, அதில் என்னென்ன அப்ரோச் இருக்குது, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸு, அந்த கான்செப்ட் அண்ட் கிளாஸிஃபிகேஷனு ஓகேங்களா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்குது, ஆல்கரிதம்ஸு, கிளஸ்டரிங்கு, மீன் கிளஸ்டரிங் ஆல்கரிதம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக யூனிட் 2ல். பட் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் குயிக்காக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ப்ராபபிலிட்டி இன் மிஷின் லேர்னிங்கு, ஹைப்போதீசிஸ் ஸ்பேஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக மாடல் எவாலுவேஷன் இன் மிஷின் லேர்னிங். இந்த டாபிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் நான் சொன்ன டாபிக்ஸில் ஒரு சில இதெல்லாம் வந்து 2 marks தான். ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. தென் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ஆன் ரீசனிங் ஓகேவா. இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் இன் ஏஐ, இது வந்து 13 மார்க்கில் வரும். தென் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ப்ரொபோஷனல் லாஜிக் அண்ட் ப்ரெடிகேட் லாஜிக் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இன் லாஜிக் ப்ரோக்ராமிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் செயினிங் வித் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசன் நெட்வொர்க் ஃபார் ப்ராப்ளமெஸ்டிக் ரீசனிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. ஃபைனலாக இந்த 4 யூனிட்டே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணால் ஓகேவா போதும். தென் யூனிட் 5 வந்து ரொம்ப டெப்த்தாக பார்க்குற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 60 to 70 நீங்கள் எடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் பாருங்கள். தென் அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, தென் நோட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்ஸு. ஃபைனலாக ப்ரீவியஸாக நடந்த ஒரு 3 செட்டு கொஷின் பேப்பரை மினிமம் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா கேரண்டாக அரௌண்டு 70 நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா. இதுதான் அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.